டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 17வது சீசனோட 3வது மேட்ச் பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமுக்கும் கொல்கத்தாவோட ஹோம் கிரவுண்டான ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில நடந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு சூப்பரான ஒரு மேட்ச்ன்னு சொல்லணும். இந்த மேட்ச நேர்ல பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயங்கர ட்ரீட்டு. அது நேர்ல விட லைவ்ல பார்த்தவங்களுக்கு கூட இது வந்து ஒரு பயங்கரமான ட்ரீட்ன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருந்துச்சு. செம்ம மேட்சுங்க. ஆண்ட்ரே ரசல்னா யாரு? ஹென்ரிச் கிளாசன்னா யாரு? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நிரூபிச்சிருக்கிறாங்க. வேற லெவல்ல ஒரு 2 ஹிட்டர நம்ம இன்னைக்கு இந்த மேட்ச்ல பார்த்திருந்தோம். செம்மையா இருந்துச்சு. மேட்ச் பார்த்தீங்கன்னா, சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. பேட்டிங்ல கிளம்புன கொல்கத்தா டீம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே ஒரு ரன் அவுட்டு, ஒரு வெங்கடேஷ் ஐயரோட அவுட்டு, ஸ்ரேயஸ் ஐயரோட டக் அவுட்டு, அதுக்கப்புறம் நிதிஷ் ராணோட அவுட்டுன்னு ஒரு அவுட் ஆனதுனால கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்தாரு, "யார்ப்பா இது ரமன்தீப் சிங்ன்னு புதுசா யாரையோ உள்ள கொண்டு வந்திருக்காங்க" அப்படின்னு பார்த்தா, அடிச்சாரு பாருங்க ரமன்தீப் சிங். வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாரு. 4 6 ஒரு 4 அடிச்சிருந்தாரு. அதுக்கடுத்து ரிங்கு சிங் வந்தாரு. ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா, நிதானமா பொறுமையா விளையாண்டுட்டு இருந்தாரு. ஆனா, கூட வந்தது பார்த்தீங்கன்னா, பிலிப் சால்ட். அவரு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பந்த அடிச்சு, அடிச்சு டேக் ஆன் பண்ணி, ஒரு சூப்பரான ஒரு ஹாஃப் செஞ்சுரிய கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. 3 6 3 4 அடிச்சிருந்தாரு. செம்மையா விளையாண்டுட்டு இருந்தாரு. 40 பால் எடுத்துக்கிட்டாரு. ஆனா, அவரு வந்து பொறுமையா ஏன்னா விக்கெட் போறப்ப அவரு பொறுமையா விளையாண்டு தான் ஆகணும். அதனால தான் அவரு பொறுமையா விளையாண்டாரு. பொறுமையா விளையாண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லாவே ஒரு ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. அதுக்கடுத்து அவரும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கடுத்து வந்தவர் தாங்க ஆண்ட்ரே ரஸ்ஸல். ரஸ்ஸல் இஸ் த மஸ்ஸல் அப்படின்ற மாரி எங்கெங்கேயோ தூக்கி அடிக்கிறாருங்க 6 வேற லெவல்ல ஒரு பேட்டிங் தான் சொல்லணும். பயங்கரமா பறக்க விட்டுட்டு இருந்தாரு. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வர் குமார செம்மையா அடிச்சிட்டு இருந்தாரு. அதே மாரி ஸ்பின்னு மார்க்கண்டேவையும் டேக் ஆன் பண்ணாரு. சூப்பரா விளையாண்டாரு. அவரு வந்து அவரோட பேட்டிங்கே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருந்துச்சு. செம்மையா விளையாண்டுட்டு இருந்தாரு. 25 பாலுக்கு 64 ரன் அடிச்சிருந்தாரு. 25 பாலுக்கு 64ன்றது பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய ஸ்கோரு. அதாவது ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். கிட்டத்தட்ட 250 ஸ்ட்ரைக் ரேட். 250 ஸ்ட்ரைக் ரேட்ல அவர் விளையாண்டதுனால தான் கேகேஆர் டீம் பார்த்தீங்கன்னா, 20 ஓவருக்கு 208 ரன் அடிச்சிருந்தாங்க. 209 ரன்னுன்ற ஹிமாலய இலக்க நோக்கி பயணிச்ச ஹைதராபாத் டீம் அத அடிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா, அடிக்க முடியல. ஏன் அடிக்க முடியலன்னா, அவங்க டீமோட ஒரு சின்ன சின்ன தவறு. கொல்கத்தா டீம்ல எப்படி விக்கெட்ட விட்டாங்களோ, அதே மாரி ஹைதராபாத் டீம்லயும் விட்டாங்க. கொல்கத்தா டீம்ம பொறுத்தவரையிலுமே அவங்க விக்கெட்ட விட்டதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட நட்ராஜன் தான். நட்ராஜன் சூப்பரா பால் போட்டிருந்தாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மயங்க் மார்க்கண்டே அவரும் சூப்பரா பால் போட்டிருந்தாரு. 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இருந்தாலுமே இருக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா, நட்ராஜன் மட்டும் தான் லோவஸ்ட் எக்கனாமில விக்கெட் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நடராஜன் தான். செம்மையா பால் போட்டாருங்க நடராஜன். சூப்பரா போட்டிருந்தாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சுச்சு அவரோட பந்து எல்லாமே. செம்மையா போட்டிருந்தாரு. அவ் அ இந்த 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 இன்னிங்ஸ் முடிய 209 ரன்ன சேஸ் பண்ண ஹைதராபாத் டீம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தடுமாறுனாங்களான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஏன்னா, அவங்க டீமோட மயங்க் அகர்வாலும், அபிஷேக் சர்மாவும் இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மாவும் சூப்பராவே விளையாண்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா 60 ரன்னு. 60 ரன்னுக்கு செம்மையா விளையாண்டுருந்தாங்க. அவரு விக்கெட் ஆனோனே பார்த்தீங்கன்னா, மயங்க் அகர்வாலும் விக்கெட் ஆயிட்டாரு. மயங்க் அகர்வாலும் விக்கெட் ஆயிட்டாரு. அபிஷேக் சர்மா விக்கெட் ஆயிட்டாரு. அதுக்கடுத்து ராகுல் திரிபதியும், மார்க்ரமும் களமிறங்குனாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு டீசென்ட்டாவே இருந்துச்சு. 40 ரன்னு பக்கம் அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. அப்புறமேட்டு அவங்களும் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கடுத்து வந்தவர் தாங்க ஹென்ரிச் கிளாசன். ஒரு ஒரு மார்க்ரம் அவுட் ஆனோனே வந்தாரு. பொறுமையா விளையாண்டுட்டு இருந்தாரு. எந்த இடத்துல கீர மாத்தி தூக்குனாரு பாருங்க ஒரு தூக்கு. சரியான ஒரு நாக்கு அவரு. அதே மாரி தான் அவரு கூட ஷபாஷ் அகமது விளையாண்டுட்டு இருந்தாரு. ஷபாஷ் அகமதும் நல்லாவே விளையாண்டாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஷபாஷ் அகமது அவரோட விக்கெட் விட்டாரு. அதான் டர்னிங் பாயிண்ட்டே மேட்ச்ல. ஏன்னா லாஸ்ட் ஓவர்ல பார்த்தீங்கன்னா, அவரோட விக்கெட் போனது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். கையில இருந்த மேட்ச் போயி சன்ரைசர்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா, கேகேஆர்ட்ட குடுத்துருவாங்க. கொஞ்ச நேரத்துல கேகேஆர் டீமுக்கு பயம் அப்படியே வேர்த்துரும் எல்லாமே. ஸ்ரேயாஸ் ஐயருக்குலாம் என்ன பண்றது? ஏது பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா மிச்சல் ஸ்டார்க் ஓவர போட்டு நாய் அடி, பேய் அடி அடிப்பாரு. ஹென்ரிச் கிளாஸ்ன்னு. அந்த ஓவர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 3 6. அதுக்கு முன்னாடி ஓவர்லயும் 3 6, அந்த ஓவர்லயும் 3 6. சரியான மேட்ச்சு. அதாவது 3 6ன்றது பார்த்தீங்கன்னா, கிளாசன் மட்டுமே 3 6. சபாஷ் அகமது ஒரு 6 அடிப்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வருண் சக்கரவர்த்தி ஓவரையும் போட்டு பிரிப்பாரு கிளாசன்னு. சரியான அந்த கிட்டத்தட்ட இந்த 3 ஓவர்ல 16 ரன்னு, 21 ரன்னு, 26 ரன்னுன்னு போய்க்கிட்டே இருந்துச்சு. 13 ரன்னு தான் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சுருவாரு கிளாசன்னு. அடுத்து சிங்கிள் தட்டுவாரு. சிங்கிள் தட்டுனோனே பார்த்தீங்கன்னா இவரு நம்ம ஷபாஷ் அகமது விக்கெட்ட விட்டுருவாரு. விக்கெட் விடவும் அந்த இடத்துல மொமெண்டமே ஷிஃப்ட் ஆயிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கடுத்து சிங்கிள் தட்டுனாரு மார்க்கோ யான்சனு. அதுக்கடுத்து வந்த கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்க போயிட்டு அவரும் அவுட் ஆயிருவாரு.
அது பார்க்கறதுக்கே ஒரு மாரி இருந்துச்சு. இருந்தாலுமே மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவாரஸ்யமா போணுச்சு. 204 ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓவர் எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட் ஒரு பாலுக்கு 5 ரன் அடிக்கிற மாரி இருந்துச்சு. கம்மின்ஸ் நிப்பாரு, அடிக்க முடியல. வேற வழி இல்லாம மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் டீம் லாஸ் பண்ணிருவாங்க. ஆனாலும் இது பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான மேட்ச்சு. கேகேஆர் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்ச தோத்துருப்பாங்க. கஷ்டப்பட்டு வின் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் அடுத்த மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.